Hello children, இன்னைக்கு exercise 4.2ல sum number 8 பார்க்க போறோம். In triangle ABC, AD is the bisector of angle A meeting side BC at D. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு triangle ABC அப்படிங்கிற triangleல AD அப்படிங்கிறது வந்து ஒரு angle bisectorன்னு சொல்கிறாங்க. Aங்கிற angle வந்து bisect பண்ணுதுன்னா அந்த angle வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீட்டிங் சைடு பிசி, ஸோ இந்த பிசி அப்படிங்கிற சைடை வந்து டி அப்படிங்கிற பாயிண்டில் அது மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அண்ட் பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. ஸோ கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி 10 சென்டிமீட்டர், ஏசி வந்து 14 சென்டிமீட்டர், பிசி வந்து 6 சென்டிமீட்டர், ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. ஸோ இப்போ பிடியும் டிசியும் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து இந்த பிசிங்கிற சைடை டிவைட் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பிடியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக பிசி வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இது எக்ஸ் அப்படின்னா இந்த டிசி வந்து 6 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். டோட்டலாக 6லேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ தான் இந்த டிசி. இந்த ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூவும் 6 மைனஸ் எக்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடி இஸ் த ஆங்கிள் பைசெக்டார். ஏடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லிட்டாங்க. ஸோ பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குது அப்படின்னா அந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் மீட் பண்ணுது இல்லையா, ஸோ அது டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த சைடை அந்த ஆங்கிள் பைசெக்டார் வந்து டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் 2 சைட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதாவது பிடி பை டிசி, பிடி பை டிசி. இந்த ஆங்கிள் பைசெக்டார் ஏடி அப்படிங்கிறது வந்து இந்த பிசியை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்கு, பிடி டிசின்னு டிவைட் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அதோட ரேஷியோவும் இந்த ட்ரையாங்கிளோட இன்னும் 2 சைட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஏபி ஏசி, ஸோ அந்த 2 சைட்ஸோட ரேஷியோ, ஸோ ஏபி பை ஏசி இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ பிடியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டிசி வந்து 6 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏசி வந்து 14 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 14x இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ். ஸோ 14x இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 10 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 60 மைனஸ் 10x. இப்போ இந்த மைனஸ் 10x ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 14x மைனஸ் 10x வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 10x தான் மாறுது, ஈக்குவல் டு 60. ஸோ 24x இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 60. ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் இருக்கிற இந்த 24 வந்து ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் வரும்போது டிவிஷனாக மாறுது. ஸோ இப்போ 60/24 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 10s are 60, 6 4s are 24. ஸோ 10/4ன்னு கிடைக்கிது. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 10 உள்ளே போட்டு 4 வெளியே போட்டோம்னா 2s are 8. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 2, டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 4 5s are 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5ன்னு கிடைக்கிது. ஸோ எக்ஸ் வந்து கிடச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து டிசி பார்க்கணும் இல்லையா, ஸோ இப்போ BD is equal to x and that is equal to 2.5 centimeter. ஒன்று கிடச்சாச்சு. இப்போ அடுத்து DC கண்டுபிடிக்கணும். DC வந்து நம்ம 6 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, ஸோ 6 மைனஸ் 2.5. ஓகே, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 6.0ன்னு எடுத்துக்கணும். இது ஹோல் நம்பருங்கிறதுனால 0.0 போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து 2.5ன்னு எழுதி சப்ராக்ட் பண்ணோம்னா less one number give one number, so 5, so 3.5. So DC equal to 3.5 centimeter. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து BD and DC தான் இல்லையா. So BD equal to 2.5 centimeter, DC equal to 3.5 centimeter. That's all. Thanks for watching children.